கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கிருபையானது உங்களோடு இருப்பதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலும் நமது தியானத்திற்கு ஆதாரமாக நீதிமொழிகளின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்கள். பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சபை கூடி வருதலை நாம் விட்டுவிடக்கூடாது. சபை ஆராதனை ரொம்ப முக்கியம். அடுத்தது நம்ம ஆராதிக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நாம் தேவனை ஆராதிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது அவசியமானது, அதை தவிர்க்கப்படக்கூடாது. ஆனால் இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகள் சபை கூடி வருவதிலையும் ஆராதனையும் முக்கியத்துவப்படுத்துகிற அளவுக்கு நீதியும் நியாயமும் செய்கிறதிலே தவறுகிறார்கள். நல்லா கவனிக்கணும். ஒரு பான சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்லுவது போல வேதத்தில் ஆண்டவர் மிக திட்டமாக எழுதியிருக்கிறார். நீ தேவனுக்கு பலி செலுத்துவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்கிறவனாய் இரு. கவனிச்சு பாருங்க. கடந்த நாட்களில் ஒரு ஆசிரியர் வேலைக்கு புறப்பட்டு செல்லும் பொழுது ஒரு ஏழை குடும்பத்தினர் வந்து சொல்கிறாங்க, சார் என் பையனை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும், இந்த ஃபார்மை கொஞ்சம் ஃபில்லப் பண்ணி தாங்களே அப்படின்னு. அவர் சொன்னார், நான் ஸ்கூலுக்கு புறப்பட்டுட்டேன், நேரம் ஆகிட்டு, நீங்கள் போயிட்டு சாயங்காலம் வாங்க. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, ஐயா இன்றைக்கி அந்த ஸ்கூலில் அட்மிஷனுக்கு போடணுமா ஐயா, நான் கூட்டிகிட்டு போகணும், அங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் போகணும், ப்ளீஸ் சார் கொஞ்சம் நிரப்பித்தாங்க. அவர் மறுபடி சொல்கிறார், ஏம்மா அறிவு இல்லையாம்மா, ஸ்கூலுக்கு புறப்பட்டுட்டேன், நேரம் ஆகிட்டு, போயிட்டு வாங்க, முடியாது. போயிட்டார். அந்த அம்மா திரும்ப என்கிட்ட கொண்டு வந்து, ஐயா கொஞ்சம் நிரப்பித்தாங்கய்யா அப்படின்னு. அந்த அம்மாவுக்கு அந்த ஃபார்மை நிரப்பி கொடுத்தேன். 2 நாள் கழித்து அந்த ஆசிரியரை பார்க்கும்போது கேட்டேன், சார் உங்ககிட்ட அந்த அம்மா வந்தாங்களாமே அந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணி? இல்லை பாலன், நேரம் ஆயிடுச்சு, அதனால நான் அவசரமாக ஸ்கூலுக்கு போயிட்டேன். அப்போ நான் அந்த சார்கிட்ட சொன்னேன், தப்பாக நினைக்காதீங்க சார், நம்ம ஸ்கூல் 8:30 மணிக்கு பெல் அடிப்பாங்க, ஆனால் ஸ்டடி தான் நடக்கும். 9 மணிக்கு தான் நமக்கு ஸ்கூல் அசம்பிளி ஆரம்பித்து அதுக்கு பிறகு தான் கிளாஸ் ஆரம்பிக்கும். ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஃபில்லப் பண்ணி கொடுத்துருக்கலாமா சார் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், இல்லை எனக்கு என் டைம் ரொம்ப முக்கியம் இல்லையானார். அப்போ நான் சொன்னேன், அதாவது உங்களுக்கு ஒரு உதவி செய்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும், அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் ஏன் தேவையானவர்களுக்கு உதவி செய்யக்கூடாது? அப்படி உதவி செய்யாமல் இருக்கிறது பாவம் இல்லையான்னு. அவர் சொன்னார், எனக்கு ஸ்கூலுக்கு போகிறது ரொம்ப முக்கியம் இல்லையானார். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், தப்பாக நினைக்காதீங்க, நல்ல சமாரியன் கதை தெரியுமான்னே. அவர் அப்படியே என்ன பார்த்தார். ஒருத்தன் ரோட்டில் குற்றுயிரும் கொலையுயிருமா இருக்கான். அந்த வழியாக வந்த லேவியன் யார்? கர்த்தருடைய பணி செய்கிறவன். அவனை பார்த்துட்டு உதவி செய்யாமல் ஒதுங்கி போயிட்டான். அந்த வழியாக வந்த அடுத்தது பரிசேயன், அவனும் ஒதுங்கி போயிட்டான். ஆசாரியனும் ஒதுங்கி போயிட்டான். யோசித்து பாருங்க, நல்ல சமாரியன் மட்டும்தான் காயங்கட்டினான். லேவியன் ஆலயத்துக்கு போகிறதுக்காக சீக்கிரம் போயிருக்கலாம், ஆனால் தேவனால் அவன் குற்றவாளியாக தீர்க்கப்பட்டானே. உங்களுக்கு வேலை முக்கியம்தான், ஆனால் ஒரு நன்மை செஞ்சுட்டு வேலைக்கு போகலாம்லாமே. உங்களுக்கு கிடைச்ச அருமையான சந்தர்ப்பத்தை நீங்கள் வீணாக்கிட்டீங்களே அப்படின்னே. அவர் அப்படியே வருத்தப்பட்டார். ஆமாம், என்ன தப்பு செஞ்சிட்டேன்னார். யோசித்து பாருங்கள், நம்மில் அநேகர் இப்படி தவறுகளை செய்கிறோம். எத்தனை பிரசங்கம் கேட்குறோம், எவ்வளவு ஜெபம் பண்ணுறோம், ஆனால் நன்மை நீதியும் நியாயமும் செய்கிறவர்களாக இருக்கிறோமா? நம்ம வேலை தான் முக்கியம், என் கடமை தான் முக்கியம் அப்படின்னு ஓடுனா நீங்கள் கூலிக்கு மால் அழிக்கிறவங்க, நன்மை செய்ய படிக்காதவங்க, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவங்க, கிறிஸ்துவின் ஸ்பாவம் இல்லாதவங்க. யோசித்து பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, பலியிடுவதை பார்க்கிலும், நீ தேவனை ஆராதிச்சு தேவனுக்கு பலி செலுத்துவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்யா. அப்போ வசனத்தை எதுக்கு படிக்கிறோம்? எதுக்கு சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறோம்? எதுக்கு தேவனுடைய பிள்ளையா வாழ்கிறோம்? நமக்கு நீதியும் நியாயமும் செய்ய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சோம், நம்ம செய்யாமல் போயிட்டோம்னா நீங்கள் தேவனை அறிந்திருக்கிறேன்னு சொல்லுகிறதுல அர்த்தமே இல்லையே. நீங்கள் தேவனை ஆராதிக்கிறேன்னு சொல்லுகிறதுல அர்த்தமே இல்லையே. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்லிக் கொள்ளுகிறதுல அர்த்தமே இல்லையே. தயவு செய்து கண்ணிருந்தும் குருடராய் வாழாமல் தேவனுக்குள் உங்கள் கிரியைகள் அங்கீகரிக்கப்படும்படி நீதியும் நியாயமும் செய்ய படியுங்கள். அதுவே உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் பிரீதியாக இருக்கும். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம்.
எவ்வளவோ தவறுகள் செய்கிறோம் ஐயா, எவ்வளவோ குற்றங்கள் எங்களிடத்தில் காணப்படுகிறது. தகப்பனே, நாங்கள் உம்மை அறிந்திருக்கிறோம் என்று சொன்னாலும் உமது நீதியை நியாயத்தை செய்ய தவறிவிடுகிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை பொழுதிலும் உமது பிள்ளைகளுக்காய் ஜெபித்து அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாட்களுக்கு பிறகு அவர்கள் நன்மை செய்ய படிப்பார்களாக, நீதியும் நியாயமும் செய்வதற்கு தங்களை அர்ப்பணிப்பார்களாக. பரலோகத்தின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் தமது பரிசுத்த முகத்தை உம்முடைய பிள்ளைகள் மீது பிரகாசிக்க பண்ணி கிருபையாய் இருப்பீராக. நீங்கள் நடத்துங்கப்பா, நீங்கள் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.